வரவே கூடாதுப்பா. இல்லப்பா, நான் ரொம்ப அப்போ பார்த்தா நம்மை வாழ்ந்தா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை சந்தேகப்பட்டு பகவானை பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று நினைக்காத பார்வதி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரை அழைக்கிறார் தெரியுமா? விஸ்வகர்மா ஒன்றை சொல்ல கேளும் பார்வதி மறுக்க கூடாது என்று சொல்லி விஸ்வகர்மன் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? அவர் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை செம்பில் உண்டு வண்டி காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கட்டை செம்பில் உண்டு வண்டி அரசம் கம்பு வெட்டி ஒரு செம்பில் உண்டு வண்டி அவசியமே இல்ல. ஆமா, சிமிழ் செஞ்சு சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உசுரை பிடிச்சு அடைப்போம். ஆமா, அந்த உசுருக்கு பகவான் படியலக்காரா வட்டடியா போடுதாரான்னு பாப்போம் என்று சொல்லி விஸ்வகர்மன் இடத்துல ஒரு சிமிழை வாங்கி அதுக்கு திருக்காணி பூட்டு ஒண்ணு வாங்கினான். ஆமா, அந்த சிமிழுக்கு திருக்காணி பூட்டு ஒண்ணு போட்டு அந்த சிமிழுக்குள்ள ஒரு உயிர் அடைக்கணும்னு சொன்னா என்னதை பிடிச்சு அடைக்கலாம்? சரி, பகவான் படியலக்காரன்னு பாப்போம். சின்ன சிமிழுப்பா, சின்ன சிமிழு, சிமிழோ சிறுசு. சரி, அப்படின்னு சொன்னா சின்ன உயிரை தான் பிடிச்சு அடைக்கணும். ரெண்டு உயிரை பிடிச்சு அடைக்கிறதா? சரி, ரெண்டு உயிர் என்ன உயிர்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சிச்செருப்பை பிடித்து அடைக்கிற பாத்துக்கோ. சரி, ஆமா, ஒரு வீச வச்ச எறும்பு ஆண் எறும்பா, வீச இல்லாத எறும்பு பெண் எறும்பா, ரெண்டு எறும்பு பிடிச்சு அடைக்கிறதா? அவன் யார்? ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு பிடிச்சு அடைக்கிற தெரியுமா? அவன் நினைச்சானா ரெண்டு ஆண் எறும்பு
மாத்திடுவாரு. இதே 2 பெண்ணை பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா ஒண்ணு என் தங்கச்சியை போட்டு ஒரு உருமுக்கு அடைச்சோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் பறக்க முடிப்பிய 3ஆம் பக்கம் அவ முடிப்பி வாங்க முடிப்பி அவ கைக்கு போயிருப்பாங்க. இதே என்னையும் அவளையும் பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா அவ முகத்தை பார்த்தேன் நானும் கண்டால பாத்துக்கிட்டு என் முகத்தை பார்த்து அவளும் எங்களுக்கு சுவாரு வேண்டாம் தண்ணியும் வேண்டாம் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா அத பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா சரியா வச்சுப்போம். அவளும் அழகா இருக்கும் பாத்துக்கோம். அதனால ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு பிடித்து அடைக்கிறா. ஈசன் தேவி பார்வதியா அப்படி சிவனுக்குள்ள பிடித்து அடைத்திருக்கிற பொழுது அவன் அடைத்திருக்கும் போது அப்படி முந்தான செயலில முடிஞ்சு வச்சுட்டா. காத்தடிச்சாலும் காத்து போவாத இடம் முந்தான சேலையில முடிஞ்சு. இந்த உயிருக்கு பகவான் படி இழக்காரா இல்ல பட்டினியா போடுதாரா என்று சொல்லி பார்வதா தேவி கைலாச வாசலில் இருக்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அவர் படி இழந்த கலைப்போடு பாரு கைலாசத்திற்கு வந்தாருப்பா. ஒரே டயர்டுதா. ஆமா. ஆனா ஈரேழு 14 உலகத்திலே படி இழந்திருக்க மாதிரி படி இழந்திருக்காரு. கஷ்டமா தான் இருக்கும். அப்ப வந்த பகவானுக்கு ஒரு பாத பணிவிட செய்யல. நீட்டின கால மடக்கல. மடக்கலியே அவங்க தலை முடியல, தலையில ஒரு பூ வைக்கல, நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல. நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல. பார்வதி அம்மா அப்படி மௌனமாக இருக்கிறார். என்ன பாத பணிவிடை கூட செய்யலையா பகவானுக்கு? பாத பணிவிடை செய்யலப்பா. அம்மா அப்படின்னா என்ன தெரியுமா? பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன வீட்டுக்காரி வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சரி தலவாசல் தண்ணீர்ல சொம்பு தண்ணீர் வைத்து கையில வச்சிருப்பா. அவர் பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருப்பா பாரிஜாத மலர்கள். அந்த மலர்களை எல்லாம் அவர் பாதத்துல வைத்து பின்னால எடுத்துபடி தலையில வைப்பது வழக்கம். அது அந்த காலத்துல பக்தியா இருந்தாங்க. அவ்வளவு பக்தியா இருந்திருக்கு. இப்ப யார் இருக்கா? இப்ப இந்த காலத்துல பக்தி இருக்குமா? யாரும் இல்லையா? எங்க வீட்டுல கிடையாது. சரி எங்க தாளக்கார மாமா இருக்காரு சொட்ட ஆந்த கண்ணை. சரி அவர் வீட்டுல வில்லுக்கு வந்து 6 நாள் ஆகுது. அவர் வந்து ஆமா அவர் வில்லுக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பி 6 நாள் ஆகுது. இந்நேரம் அவ எவ்வளவு பக்தியா இருப்பா தெரியும். எப்படி இருப்பா? அவ்வளவு பக்தியா இருப்பா. பக்தினா பக்தி உங்ககிட்ட பக்தி எங்கிட்ட பக்தி அப்படி பக்தியா இருப்பா. சரி அப்பந்தான் பார்த்தாய். ஆமா பகவான் வந்து கேட்கிறாரு என் அம்மா பார்வதி ஒரு நாள் இல்லாத திருக்கோலமா இருக்குது. என்ன காரணம்? ஆண்டவா பகவானே நீங்க படி இழக்க போறேன்னு சொன்னீங்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீங்களா? என்ன சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மலையான வரை எல்லா உயிர்களுக்கும் படி இழந்தீங்க. இல்ல பகவானே நீங்க படி இழந்திருக்க வாய்ப்பே இல்ல. என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறது. அதை எடுத்து காட்டு பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னும் போது ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறாளம்மா? மலை மெல்ல திறந்தாளே தேவி பார்வதியா மலை மெல்ல திறந்த போது வாயரிலே கொண்டு பார்வதிக்கு தெரியல பகவானோட மகிமை. அப்படி சொல்லுது. அப்ப பார்த்தால் அம்மை பார்வதி ஆண்டவனே பகவானே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பரிசோதனை செஞ்சுட்டேன். ஆமா அறிந்தோ அறியாமலோ ஆமா பரிசோதனை செய்து விட்டேன் பகவானே. அடியால் நான் செய்த குற்றம் அரணாரை பொறுக்க வேண்டும். சிறியால் நான் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும். பார்வதி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பரிசோதனை செஞ்சுட்டேன். பகவான் நீங்க தானே பொறுத்தாகணும். ஏ பார்வதி இந்த பகவானையே நீ பரிசோதனை செய்திருக்கிறம்மா. தேசப்புள்ள இருந்து தாழும் சிவனறிய மாயம் தேசப்புள்ள இருந்து தாழும் சிவனறிய மாயம் அறைக்குள்ள இருந்து தாழும் அரணறிய மாயம் அறைக்குள்ள இருந்து தாழும் அரணறிய மாயம் அந்த பாதளத்தில் இருந்து தாழும்
பம்பையாற்றங்கரை இதில் சென்று இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பிரிந்து 8 நாள் போய் தவம் இருப்போம். என்ன எனக்கு இந்த தண்டனை ரொம்ப நோவுதா? என்ன புருஷனை பிரிஞ்சு இருக்கணும்? 8 நாள் இருக்கு சொல்லுங்க. அது எப்படியா இருப்பா? ஐயோ, அந்த காலத்துல சொல்லுவான், என்ன சொல்லுவான்? கல்லா இருந்தாலும் கணவன், புல்லா இருந்தாலும் புருஷன்பா. அது பைத்தியக்கார காலம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியும் ஐயா? சொல்லே பாப்போம். ஏம்மா கல்லானாலும் கணவன் சொன்னா சரி, அந்த பீக்கர் பட்டி தண்ணி இருப்பான் பாத்துக்கோ. புருஷன் இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் புருஷனுக்கு கணவனானு கணவன்னு சொல்லுவாங்க. கல்லானாலும் புருஷன். சரி, ஒரு காத்து அடிச்சா 1 கிலோமீட்டர் பைத்தியக்காரன் மூடி இருப்பான். ஆமா ஆமா, 8 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் புருஷன் குணத்துக்கு கணவனானு சொல்லுவான். காணுமான்னு சொல்லுவான். அது பைத்தியக்கார பொண்டாட்டி அப்படி சொல்லியிருக்கான். அப்படி சொன்னா கட்டி அடிச்சா கணவன், கோட்டை அடிச்சா கொண்டவன், புல் அடிச்சா புருஷன், ஆப் அடிச்சா ஆண். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவள் அழகா மாறிடுச்சு. அவளை ஏதாவது சொல்லுவான். அது என்ன காரணம் தெரியுமா? ஏன்பா? தினந்தோறும் அந்த மனுஷன் ஆபீஸ் போயிட்டு வரும்போது சரி, சரக்கு கரக்கு அடிக்காம வந்தான்னு அடிக்காம வந்தா ஆபீஸ்ல உள்ள டென்ஷனை போறோம். என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? வீட்டுல வந்து கொட்டுவான். ஏடா ஒரு சுவாச வாங்கிடா, ஒரு பைத்தியக்காரி மவளை, சுவாச வாங்கிடுவான். நாய் மாதிரி விடுவான். ஆமா. இதே சரக்கு அடிச்சுட்டு வந்தான்னு சொன்னா சரி, சரக்கு அடிச்சிருக்க வாடை வெளியே தெரியக்கூடாதுன்னு தெரியக்கூடாது இல்ல? ராசாத்தி மாமனுக்கு ஒரு வச்சு வாரவி தங்கம் அதுல அவன் வாங்கிடுவான். அவன் வாங்கிடுறது. அப்படி வர்றதுக்கு புருஷன் இப்படி வந்தாலே நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மட்டு சைன் எடுக்க சரி. அப்ப அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப வந்தான் பா. அந்த பார்த்தால் பார்வதா தேவியானவள்